இது வரைக்கும் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டை பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பே பண்ணி பார்க்குற ஆர்டர் ஃப்ளோக்கும் ஃப்ரீயாக பார்க்குற ஆர்டர் ஃப்ளோக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம ட்ரேடிங்கில் ஏதாவது வந்து பாதிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் அந்த சார்ட்டில் வந்து எப்படி பார்க்குறது, ஏன்னா பே பண்ணி பார்க்குற ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும். அதனால அதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் என்ன வெப்சைட் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தன்னோட டெக்ஸ்ட் T3 அப்படிங்கிற வெப்சைட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தன்னோட அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து அதை ஸ்கேன் பண்ணாவே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து போயிடும். நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். நான் பார்த்த அளவுக்கு தன்னோட சார்ட்டிங் தான் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையாவே வந்திருக்கு. இதுக்காக நான் செப்பரேட்டான வீடியோ கூட மேக் பண்ணுறேன். இப்போ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் வந்து இப்படி தான் வந்துருக்கும். இப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சார்ட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருந்தாவே வந்து போதும். இப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்து எங்கே பார்க்குறது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா தன்னோட வெப்சைட் வந்து புதுசாக இருக்கனால இப்போ நீங்கள் ஒன்றுமே வந்து பண்ண வேண்டாம். இங்கே மேல் இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கொடுத்துருங்க. ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். அதை வந்து கொடுத்துட்டாவே உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோக்கான சார்ட்டிங் வந்து வந்துடும். உங்களுக்கு இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே அக்ரெசிவ் செல்லர், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அக்ரெசிவ் பையர். அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா மேல் இருக்க வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். இதுக்கும் நம்ம பே பண்ணி பார்க்குற ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கும் ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு வந்து பார்ப்போம். நான் இதில் வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா கோ சார்ட்டிங்கில் தான் வந்து பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டில் ரொம்பவே முக்கியமானது வந்து எது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த பிளாக் கலர் பாக்ஸ் வந்து போட்டுருக்காங்களே, அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே தான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து நமக்கு அதே சார்ட்டிங்கில் வந்து கிடைக்குதான்னு வந்து பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11:20 11:20லையும் உங்களுக்கு அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கீழே இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ அங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 11:20க்கான சார்ட்டு. அங்கேயும் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கீழே தான் வந்து இருக்குது. ஆனால் அடுத்த சார்ட்டிங்கில் வந்து பாருங்கள், அடுத்ததில் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே இருக்க மாதிரி காட்டுது இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு. ஆனால் உங்களுக்கு நார்மலான இந்த கோ சார்ட்டிங்கில் ஆனால் டெக்ஸ்ட் 3ல உங்களுக்கு மேலே இருக்க மாதிரி காட்டுது. இது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்க்குறத விட இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அக்ரெசிவ் செல்லர்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அக்ரெசிவ் பையர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டிலுக்கு கீழேயே எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வந்து பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டிலை யார் வந்து டாமினேட் வந்து பண்ணுறா, செல்லர்ஸ் வந்து டாமினேட் வந்து பண்ணுறாங்களா இல்லை பையர்ஸ் வந்து டாமினேட் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு பெரிய ரெட் கேண்டில் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த கேண்டிலில் யார் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பையர்ஸ் தான் வந்து டாமினேட் வந்து பண்ணுறாங்க. அடுத்தடுத்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து போயிருக்கு. இப்போது இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கிளஸ்டர் வந்து வேணாம் அப்படின்னா கிளஸ்டர் வேண்டான்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டெல்டா வந்து வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு டெல்டாவும் வேண்டான்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான சார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டெலிட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு 100 லைக் மேலே வந்ததுன்னா நான் வந்து ஃப்ரீயாக ஆர்டர் ஃப்ளோவோட ப்ளே புக் வந்து கீழே வந்து அப்லோட் பண்ணுறேன். வேணா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.